வெல்கம் டு ஏஏ ஸ்டடீஸ் அண்ட் சிவில் டெக் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் காங்கிரீட் மேட்டு ஃபவுண்டேஷனுக்கு ஃபூட்டிங் மேட் இருக்குது பார்த்தீங்களா, மேட் எரெக்ஷன் பண்ணுறது ப்ளஸ் காலம் நிறுத்தி அதுக்கு காங்கிரீட் போடுறது, கவர் பிளாக் செங்கல்ல யூஸ் பண்ணலாமா, இல்லை காலத்துக்கு தொட்டி கட்டி காங்கிரீட் போடலாமா, இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது கவர் பிளாக்கு கண்டிப்பாக செங்கலில் பயன்படுத்தக்கூடாது. சில இடங்களில் பயன்படுத்தப்படுது, அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது இந்த கவர் பிளாக்குக்கு நம்ம ஸ்பேஸ் அட்லீஸ்ட் 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் நாம் அந்த மேட்டை என்ன பண்ணணும், நல்லா தூக்கி ரைஸ் பண்ணி அதுக்கு கவர் பிளாக் வைக்கணும். சரிங்களா? 4 சைடுமே போதுமான அளவு கவர் இருக்கணும். அந்த கவர் இருந்தால் தான் அந்த கம்பி ப்ராப்பராக காங்கிரீட்டால் நல்லா கவர் பண்ணி சூழ்ந்து அதனுடைய பாதுகாப்பு தன்மை உறுதிப்படுத்தப்படும். சரிங்களா? அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டிக்காக இதை நம்ம கம்பைன் பண்ணி இந்த இடத்த பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு முந்தைய பதிவில் சொல்லியிருந்தேன் ஒரு ப்ராப்ளம் ஒன்று. பாருங்க, இதுதான் இந்த ப்ராப்ளம். அதாவது பக்கத்து பிளாட்டில் அவங்க மேட்டு காங்கிரீட் போடும்பொழுது இந்த பிளாட்லேயும் சேர்த்து அவங்க மேட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? எட்ஜு டு எட்ஜு அவங்க பில்டிங் கட்டினதுனால மேட்டு காங்கிரீட்டை பக்கத்து பிளாட்லேயும் சேர்த்து போட்டிருக்குறாங்க. நாம் அங்கே பில்டிங்கை ஒட்டி நாம் பில்டிங் பண்ணணும். அப்படிங்கும்பொழுது மேட்டு முதற்கொண்டு காலம் முதற்கொண்டு எல்லாமே 2-2.5 அடிக்கு தள்ளி வந்துடுச்சு பாருங்கள். அந்த மேட்டு மேலே நம்ம மேட்டை உட்கார வைக்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா இந்த லோடிங்கும் சேர்ந்து அந்த ஃபூட்டிங்கில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதை பண்ண முடியாது. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல். ஆக்சுவலாக இந்த மாதிரி நாம் ஒரு எட்ஜு டு எட்ஜு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா பிளாட்டில் எசன்ட்ரிக் ஃபுட்டிங் போடணும். பக்கத்து பிளாட்டை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. பூமிக்கு கீழேயோ மேலேயோ, மேலேங்கிறது வேறு, பூமிக்கு கீழே இந்த மாதிரி மேட்டு காங்கிரீட் போடுறது பக்கத்து பிளாட்டில் பாதிப்பை உண்டாக்கும் பட்சத்தில் இருக்கக்கூடாது. சரிங்களா? இது மேலும் பல பிரச்சனை உண்டாக்குறதுக்குன்னு வாய்ப்பு உண்டு. இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதாவது அடுத்தது இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம மேட்டு வச்சுருக்குறோம். அதில் இந்த பாருங்கள், அந்த ஸ்பேஸ், அந்த நிழல் ஷேடோ தெரியுதா? அதாவது நம்ம பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு கிட்ட நம்ம கவர் வச்சுருக்கோம். அதில் கவர் பிளாக்கெல்லாம் டபுளாக லாக் பண்ணி கவர் பிளாக் வச்சுருக்கோம். சுற்றியும் போதுமான ஸ்பேஸ் இருக்குது. அதே நேரத்தில் மேட்டில் போஸ்ட்டை சென்ட்ரலில் தான் ப்ளேஸ் பண்ணணும். எசன்ட்ரிக்ங்கிறது வேறு, கான்சென்ட்ரிக் அப்படிங்கிறது வேறு. எல்லா ஃபூட்டிங்குமே கான்சென்ட்ரிக்காக தான் வரும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் எட்ஜில் பில்டிங் பண்ணுறதுனால நம்ம எசன்ட்ரிக் கொண்டு போகிறோம். பட் அந்த எசன்ட்ரிக் கொண்டு போகும்போதும் அந்த காலத்தினுடைய லோடை அந்த ஃபூட்டிங்க்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக அந்த ராடு இருக்குது பாருங்கள், அந்த கம்பியை அதுக்கேற்ற மாதிரி டைரெக்ஷன் பண்ணி பைண்டிங் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த காங்கிரீட் போடுறாங்க பாருங்கள். இந்த காங்கிரீட் நல்லா ஒரு ப்ராப்பரான ஒர்க்கபிலிட்டியில் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த ஒரு ஜல்லி எல்லாம் பாருங்களேன், அந்த பஜ்ஜி மாவில் வாழைக்காயை உள்ளே விட்டு எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு அப்படியே ஒரு அந்த முழுப்பாக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஒரு அப்பியரன்ஸே காங்கிரீட் ஒரு நல்ல தரமான காங்கிரீட் அப்படிங்கிறத குறிக்கும். சரிங்களா? இதிலே அந்த ஜல்லியோட இது தெரியாமல் கொஞ்சம் டல்லாக தெரியுது அப்படின்னாக்க மணல் அதிகமாக இருக்குது அல்லது எம்சாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொருள்படும். சரிங்களா? ஒரு காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் ஜல்லியினுடைய அளவு அதிகமாக இருக்கணும். ஃபினிஷிங் வேணும், நம்மளுக்கு ஹனிக்கும் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சிலர் மனதில் வைத்து கொண்டு மணலின் அளவை கூட்டிடுறாங்க. பட் அது மிக மிக தவறு. சரிங்களா? ஒரு காங்கிரீட்டில் அதிகப்படியான ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதே ஜல்லி தான். நம்ம இப்போ காங்கிரீட் போட்டுட்டு கீழே நம்ம மேஸ்திரி என்ன பண்ணார், கீழே இறங்கி நல்லா ப்ராப்பராக அந்த சைடு எட்ஜஸ்லாம் ரேமிங் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்காரு பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காங்கிரீட் போட்டதும் நல்லா ரேமிங் பண்ணி நல்லா ஃபினிஷிங் பண்ணிடணும். ஆல்மோஸ்ட் இந்த காங்கிரீட்டினுடைய டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு அப் டு 12 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த காங்கிரீட் நாம் பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா? பாருங்கள், நல்ல ஒரு சிறப்பான ஒரு அப்பியரன்ஸில் இருக்கா? அதனால் இது பாருங்கள், அந்த எசன்ட்ரிக் ஃபூட்டிங், அந்த எட்ஜில் எசன்ட்ரிக் ஃபூட்டிங்கினுடைய மேட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும், கவர் பிளாக் ஸ்டார்ட்ரு. இந்த ஸ்டார்ட்ரு எதுக்காக போடுறோம் அப்படின்னா
இந்த ஸ்டார்டர் வந்து அதாவது நம்ம காலம் பாக்ஸை நிறுத்தி தான் நம்ம வந்து காங்கிரீட் போடணும் ஃபவுண்டேஷனில். நான் வந்து சில சமயங்களில் சிலர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரிக் ஒர்க் தொட்டி மாதிரி கட்டி காங்கிரீட் போடுறாங்க. பட் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணம் இருக்குது, எதனால் அதை அவாய்ட் பண்ணணும், இதுதான் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் வந்து ஆனால் இதில் கொஞ்சம் டைமிங் எடுக்கும். நம்ம அந்த ப்ராப்பராக ஸ்டார்டரை போட்டு அந்த காலம் பாக்ஸ் அதில் நிறுத்தி, இதை பாருங்க, அந்த காலம் பாக்ஸ் அதில் நிறுத்திட்டு கரெக்டாக அதில் காங்கிரீட் போடணும். அந்த ஸ்டார்டர் எதுக்கு அப்படின்னா அந்த காங்கிரீட்டை அந்த கம்பி இருக்குது பாருங்கள், அந்த கம்பியை மறைச்சி கவர் பண்ணுறதுக்கு தேவையான காங்கிரீட்டுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அந்த ஸ்பேஸுக்காக தான் அந்த ஸ்டார்டர் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது. சரிங்களா? அது இப்போ அந்த அந்த ஸ்டார்டர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் பாக்ஸை நிறுத்திட்டு ஒரு தூக்கு குண்டு ப்ளம்பாக வச்சு ஒரு தூக்கு லெவல் பார்த்துட்டு ஓகே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா மே பக்கத்தில் அந்த சுற்றியுமே வந்து காலம் பாக்ஸுக்குள்ளாரையும் வந்து கவர் வச்சிடணும் டாப்பில். ஸோ அப்போ தான் அந்த கம்பி வந்து ப்ராப்பராக வந்து அதில் பொசிஷனில் சரியான பொசிஷனில் அது வந்து இருக்கும். சரிங்களா? பார்த்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பதிவில். பாருங்க, அந்த வீடியோவில் தெரியுதுங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து காலம் பாக்ஸ் போட்டிருக்கோம். அந்த நூல் வந்து பார்த்துட்டு அந்த காலம் பாக்ஸுடைய லைனை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நூலை நம்ம திரும்பவும் கட்டியிருக்கோம். சரிங்களா? இந்த காலம் பாக்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த காலம் எப்படி இருக்குது பாருங்கள் இல்லையா? ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரு சின்ன சின்ன ஹனிகோம் மாதிரி மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏதாவது சின்னதாக ஏதாவது வருதுன்னா சேம் காங்கிரீட் சிமெண்ட் மாற்று அந்த ரேஷியோவில் அந்த ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி நீட்டாக என்ன பண்ணிடணும், டச்சப் பண்ணிடணும், இம்மிடியட்டாக பண்ணிடணும். சரிங்களா? இந்த பூசுகிற வரைக்கும் ஃபினிஷிங் பண்ணுறவங்க அப்படிலாம் இல்லை. பாக்ஸ் பிரித்தா உடனே ஏதாவது எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனே சரி பண்ணிடணும். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து இதில் என்ன செய்யணும் இல்லையா? இதை வந்து ஒரு 2-3 நாளாவது நம்ம வந்து ஓப்பன் அட்மாஸ்பியரில் வைக்கணும். இது அந்த எசன்ட்ரிக் ஃபூட்டிங் வித்து காலத்தோடு பாருங்கள் இல்லையா? அந்த ஒரு 2-3 நாள் ஓப்பன் அட்மாஸ்பியரில் இருக்கும்போது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும். கொஞ்சம் தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் அட்மாஸ்பியரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், சாயில் ஃபில் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நாம் இதுக்கப்புறம் சாயில் எப்படி ஃபில் பண்ணணும். சரிங்களா? ட்ரென்ச்சஸ்லாம் பெருசாக இருக்குது. ஜேசிபி வச்சு பண்ணணுமா இல்லை ஆளுங்களை வச்சு பண்ணணுமா, கன்சால்டேஷன் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ.